உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மேடம், விஜய் அவர்களுடைய இந்த மூவை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு தெளிவான பாதையை இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு என்னோட மூவ்மெண்ட் இதுதான் இந்த மூவ் காமிக்குது, அவ்வளவுதான். காலையில அவர் வாழ்த்து சொல்லும் போதே அவரு பெரியாருக்கு வாழ்த்து சொன்னதும் விநாயகருக்கு வாழ்த்து சொல்லாததும் ஒரு இந்த பாதையை தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றத அவரு அறிவுறுத்துகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்தது. அது சொல்லி இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து சொல்லிருக்காரு மேடம், அவர் பிறந்த நாளைக்கும் வாழ்த்து சொல்லிருக்காரு. அல்ல, அது அதாவது ஒரு பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொன்னதை நான் ஒண்ணும் சொல்லல, அது கொள்கை ரீதியான வாழ்த்து இல்ல. அவர் நம்ம பாரத பிரதமர் நாட்டை வலிமையாக வழிநடத்துகிறார், அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு சொல்றது. ஆனா கொள்கை ரீதியாக விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லிட்டு, பெரியாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு, பாரத பிரதமருக்கும் வாழ்த்து சொல்லி இருந்து அண்ணாவுக்கும் வாழ்த்து சொன்னாருன்னா இவர் ஒரு பரந்துபட்ட ஒரு விசாலமான வேறு பாதையை இவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு நினைத்திருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் ஒரு சாயல் இல்லாம ஒரு வேறுபட்ட ஒரு பரந்துபட்ட பார்வையோடு இதுவரைக்கும் ஒரு சாரார் சார்ந்த ஒரு கொள்கை இல்லாத ஒரு கொள்கையை முன்னெடுப்பார் அப்படின்னா ஒரு புதியவர் அப்படின்னு என்னை கொண்டவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம மற்ற விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இல்ல, என்னோட பாதையை நான் இப்படிதான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று மறைமுகமாக ஓரளவுக்கு ஒரு அறிவித்திருந்தார். இன்னைக்கு பெரியாருக்கு சொன்னது இந்த பாதையை தான் தேர்ந்தெடுப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இப்ப நேரா கொண்டு போய் அவர் சிலைக்கு நேரா இதுவரை முதலில் இதுவரைக்கும் எந்த சிலைக்கோ எந்த பெரியவர்களுக்கோ ஒரு மரியாதை செலுத்தாத போது முதலில் சென்று இதுதான் எனது பாதை என்று சொல்லும் பொழுது இது இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழகம் தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. ஆனா இப்போ திரு ஐயநாதன் சொன்னது கூட கேட்டிருப்பீங்க, அவர் சமத்துவம், சம உரிமை, சமூக நீதினு சொல்றாரு. இந்த கொள்கைகள் ஒரு பொதுவா கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே சொல்லக்கூடிய கொள்கை தானே. பிஜேபி சமூக நீதி பேசலையான்னு? இல்ல, நாங்க சமூக நீதி பேசுறோம். பட் நான் எங்களை பொறுத்த மட்டும் இப்போ சமூக நீதி, சமத்துவம் அதுல பெரியார் பேசினார் என்பதை நான் மறுக்கல. ஆனா பெரியார் மட்டுமே பிரதமர் மோடி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், சப்கா விகாஸ் சொல்றாரு, எல்லா அனைவரையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்றாரு, சோஷியல் ஜஸ்டிஸ் அவர் அடிக்கடி பேசுறாரு. அப்ப என்ன வித்தியாசம்? அப்ப ஏன் விஜய் நீங்க பாராட்டக்கூடாது? இல்ல, பாராட்டுறதுன்னு இல்ல. நம்ம என்ன விநாயகர் சதுர்த்திக்கும் இன்க்ளூசிவ்னா என்ன அர்த்தம்? ஹிந்துக்களை விட்டுட்டு மத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்றதா? இல்லையே. அப்ப இன்க்ளூசிவ்னஸ் அங்கேயே இல்லையேப்பா, அதுதான் நம்ம சொல்றோம். அந்த இன்க்ளூசிவ்னஸ் அதுலயும் இருந்து இதுலயும் இருந்ததுன்னா பரவாயில்ல. என்ன பொறுத்த மட்டும் சமூக நீதி அவர் பேசினாதான் அவர் மட்டுமே பேசினார்னு சொல்ல மாட்டேன். அடிக்கடி சொல்லும் போது பெரியார் தமிழை பேசும்போது பெரியாழ்வார் தமிழும் பல சமூக நீதியை நமக்கு உணர்த்தி இருக்கிறோம். இறைவனே நமக்கு பின்னால வர்றது, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது, ராமாயணத்துல சபரி கிட்ட நடந்துகிட்டது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக ஒரு பரந்துபட்ட பார்வை இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கு பெரியார் மட்டும்தான் காரணம்னு சொல்றேன். நாங்க அப்படி இல்ல, பெரியாரும் காரணம், பெரியாழ்வாரும் காரணம்னு சொல்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட பார்வை அவர் பார்த்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்றது எனது எண்ணம். அப்போ வரக்கூடிய தேர்தல்ல பாஜக எதிர்கொள்ள வேண்டிய இன்னொரு எதிரணியா விஜய் இருக்க போறாருன்னு குறைஞ்சபட்சம் he is also going to be anti BJP அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்களா? இதுல இருந்து இல்ல, ஆன்டி பிஜேபியான்னு தெரியல. எங்களுக்கு இப்ப விநாயகர் எங்களுக்கு ரொம்ப நாங்க ரொம்ப உணர்வு பூர்வமான கும்பிடும் ஒரு இறைவன். அப்போ அதுலயும் இளைஞர்கள் இருக்காங்க. விஜய்க்கு எல்லா கட்சியிலயும் இளைஞர்கள் ரசிகர்களா இருக்காங்க. அப்போ பாஜகவிலையும் கட்சி இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், ரசிகர்கள் பாஜகவில இருக்கலாம் இல்லையா? விநாயகரை கொண்டாடுபவர்களும் இருக்கிறாங்க. விஜயை கொண்டாடுபவர்கள் விநாயகரை கொண்டாடுபவர்களா இருக்கக்கூடாதுன்றது இல்ல. அப்போ அந்த ஒரு பரந்துபட்ட பார்வை இல்லையே அவருக்கு. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்ம ரசிகர்கள் விநாயகரை கும்பிடுபவர்களும் இருக்கலாம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுன்ற பரந்துபட்ட பார்வை இல்லை என்பதுதான் இப்ப நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எல்லாரும் என்ன அதான் கேக்குறேன். அப்ப அந்த சந்தேகம் நீங்க என்ன சொல்றீங்க? he is also another anti BJP force. அதுதானே காட்டுது. இப்போதைக்கு அப்படிதானே உணர்த்தி இருக்கிறார். இப்போதைக்கு அப்படிதான் உணர்த்தி இருக்கிறார். விநாயகருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு பண்ணியிருந்தாருன்னா நமக்கு ஒரு உங்களுக்கு சவால் கடுமையா இருக்கும் இல்லையா? 26ல உங்களை எதிர்த்து நிறைய அணிகள் இருப்பாங்க. விஜயும் இருப்பாரு. எதிர்த்து நிறைய அணி இருக்கும்போது எதிரில உள்ளதானே பிரியும். நாங்க சாலிடா நிப்போம்ல. எதிரணி ஓட்ட விஜய் பிரிக்க போறாருன்னு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அப்படிதான். ஆமா, இப்ப பெரியார 4 பேரு பின்பற்றினாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பெரியார 2 பேர் 2 பேரை பிரிச்சு எடுக்க தானே செய்யறாரு இவரு.
இல்ல வருங்காலம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. Okay. இப்பவே அந்த மாதிரி ஒரு கொள்கை சார்ந்துதான் அவர் போறாரு அப்படின்னு. Okay. ஆக்சுவலா மாநாட்டுலதான் என்னோட கொள்கையை அறிவிப்பேன்னு சொன்னாரு. Okay. ஆனா மாநாட்டுக்கு முன்னாலே ஒரு சாயத்தையும் ஒரு பாதையும் அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது Okay. அவங்க திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் ட்ரெய்லர் எப்படி இருந்தா அதுதான் மெயின் படம் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர்லயே அவர் காமிச்சிட்டாருன்னு தான் தோணுது. மெயின் படம் பெருசா வேறையா இருக்காதுன்னு தோணுது. ஓகே, பார்க்கலாம். இதே ட்ரெய்லர் தான் படமா வரப்போகுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி டாக்டர் தமிழிசை. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.